greatest people on the planet have suffered the most. Suffering is not bad. I'm suggesting suffering is awesome. The ego runs from suffering because it's the death of the ego. But I believe pain, difficult times, failure, loss is purification and preparation for personal heroism. ஸோ வணக்கம் மக்களே, இது உங்களோட ஃபேவரட் சேனல் மாறன் ஸ்கிரிப்டோ அண்ட் ஐ மேர் ஹோஸ்ட் கௌதம் மாறன். சரிங்களா? ஸோ இன்றைக்கான அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டெய்லி ஏர்னிங் ஏர்ட்ராப் மாதிரி. சரிங்களா? ஸோ அந்த ஏர்ட்ராப் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து கிரிப்டோவில் இந்த ஏர்ட்ராப்ஸில் நீங்கள் முதல்ல இருந்தே இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிஹெச்என்ஜி இந்த லூட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸை யாராவது இந்த ட்வீட் பண்ணியிருப்பாங்க இந்த சிஹெச்என்ஜியை பற்றி. நீங்கள் அந்த ட்வீட்டை ஜஸ்ட்டு ரீட்வீட் பண்ணுறது மூலமாகவே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணியிருப்பீங்க இந்த சிஹெச்என்ஜி டோக்கன்ஸை. ஸோ ஆல் டைம் ஹை ஒரு 16 ரூபா பக்கம் போயிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஹெச்என்ஜி டோக்கன் மாதிரி இப்போ என்னெல்லாம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஃபேவர் இருக்குது. சரிங்களா? ஃபேவர் இருக்குது. பட் ஆனால் அந்த ஃபேவருக்கு உங்களுக்கு லென்ஸ் ப்ரொஃபைல் இருந்தால் தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இந்த லென்ஸ் ப்ரொஃபைல் வந்து நிறைய பேரால் வாங்க முடியாது, பிகாஸ் அது கொஞ்சம் காஸ்ட்லி. சரிங்களா? அதேமாதிரி இந்த ஃபேவர் பார்த்திங்க அப்படின்னா ரெஃபர் இருக்கிறதுனால நிறைய யூடியூபர்ஸ் அதை போட்டு தாக்குன்னு தாக்கிட்டாங்க. ஸோ அது வந்து போயிடுச்சு, அவ்வளோதான், ரொம்ப ஹைப் ஆகிருச்சு. ஸோ அது இப்போதைக்கு வேஸ்ட். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு நிறைய பேர் என்ன கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களுக்காண்டி தான் இன்றைக்கான லூட். சரிங்களா? ஸோ இது வந்து எந்த பிளாக் செயினில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிபி அப்படிங்கிற புது பிளாக் செயினில் இருக்குது, இன்டர்நெட் கம்ப்யூட்டர் ப்ரோட்டோகால். சரிங்களா? ஸோ அதை பற்றி நம்ம தனியாக அப்புறம் இதையாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நீங்கள் நம்மளுடைய மாரன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் மாரன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறைய இம்பார்ட்டன்ட் ஏர்ட்ராப் அப்டேட்ஸு எல்லாமே மாரன் ஸ்கிரிப்டோ சேனலில் போட்டுட்ருக்கோம். சரிங்களா? ஸோ நிறைய ஏர்ட்ராப் அப்டேட் எல்லாமே போட்டுட்ருக்கோம். ஸோ மறக்காமல் மாரன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய NFT ஒயிட் லிஸ்ட் எல்லாமே என் தம்பி ஷேர் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அவனோட ட்விட்டர் அக்கௌண்ட்டு மாரன் ஸ்கிரிப்டோ, இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, வாங்க நம்ம ஏர்ட்ராப் வீடியோக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இந்த ஆப் தான் வேணும். சரிங்களா? டிஸ்ட்ரிக்ட் இந்த ஆப்புக்கான லிங்க் நம்மளுடைய மாரன் ஸ்கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் அந்த லிங்கை தொட்டு உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போன உடனே இந்த ஆப்புக்குள்ளே போன உடனே நமக்கு இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல சைன் அப் வித் ஐசி ஐடென்டிட்டி அப்படின்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நான் க்ரோம் சூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ க்ரோம் சூஸ் பண்ண உடனே நமக்கு லோட் ஆகிட்டு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் அண்ட் ஆங்கர் அப்படின்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த டிவைஸுக்கு வந்து ஒரு நேம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நான் ஒரு நேம் வச்சுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். கொடுத்த உடனே கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு யூஸ் திஸ் டிவைஸ் வித் ஸ்க்ரீன் லாக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்க்ரீன் லாக்கை போட்டுக்கோங்க. ஸோ ஸ்க்ரீன் லாக்கை போட்டுட்டு இந்த நம்பரை அப்படியே டைப் அடித்து விட்ருங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஐடென்டிட்டி ஆங்கர் அப்படின்னு ஒரு நம்பர் தந்துடுவாங்க. ஒரு 7 நம்பர் இருக்கும். இந்த நம்பரை ஒரு நல்ல இடத்துல சேவ் பண்ணி வச்சுருங்க. உங்கள் ஃப்ரேஸுக்கு ஈக்குவலான நம்பர் இது. சரிங்களா? அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சீடு ஃப்ரேஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் சீடு ஃப்ரேஸ் வந்துடும். அதை காப்பி டு கிளிப் போர்டு கொடுத்துட்டு ஐ ஹவ் ரீட் அண்ட் ஸ்டோர்ட் மை சீடு ஃப்ரேஸ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. உங்கள் சீடு ஃப்ரேஸை ஒரு நல்ல இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அத்தன்டிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சா. ஸோ அப்போ நீங்கள் இந்த பேஜை க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ மறுபடியும் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் ஆப்புக்குள்ளே வந்துட்டு லாகின் வித் யுவர் ஐசி ஐடென்டிட்டி அப்படின்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் க்ரோமை தொட்டு உள்ளே போய்க்கோங்க. ஸோ இந்த இடத்துல ரீடைரக்ட் மீ அப்படின்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ண உடனே நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 7 நம்பர் இருக்குன்னு சொன்னால அந்த 7 நம்பர் இருக்கும். அதை அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய்க்கோங்க. உங்களுடைய ஃபோன் பாஸ்வேர்டு அதையும் போட்டுக்கோங்க. ஸோ போட்டு விட்ட உடனேயே ஃபைனலைசிங் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இப்போ டேக் மீ டு த ஆப் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனேயே நமக்கு தானாக ஆப்புக்குள்ளே போயிடும். நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஒரு யூசர் நேம் சூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு டிஸ்பிளே நேமும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு யூசர் நேம் சூஸ் பண்ணிவிட்டேன். அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே நேமும் சூஸ் பண்ணிவிட்டேன். சரிங்களா? லெட்ஸ் ஸ்டார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு கொஞ்சம் நேரத்திலே லோட் ஆன உடனே நம்ம ஆப்புக்குள்ளே போயிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆப்புக்குள்ளே வந்துட்டோம். சரிங்களா? ஸோ ஆப்புக்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கான்ட்ரிபியூட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. சரிங்களா? ஸோ ஃபீட்பேக்கில் என்ன ப்ரோ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நான் வந்து ஒரு நடந்த காமெடி ஒன்று சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட்டு ரீசெண்டாக அவங்க வந்து அது ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் தான். அதில் வந்து ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தான் அப்படின்னா, உங்களுடைய வெப்சைட்டில் டார்க் மோடு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ அதை சொன்னதுக்காண்டி அவனுக்கு $10,000 பவுண்டி கொடுத்தாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் நீங்கள் அந்த விஷயங்களை நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு ஃபீட்பேக்கில் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபீட்பேக் இந்த கான்ட்ரிபியூட் இந்த பட்டனை கிளிக் பண்ணி வேலையை முடிச்சிருங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஆப்பில் ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு இந்த ஆப்பில் எதுவும் வேலை இல்லை. சரிங்களா? இந்த ஆப்பை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த லிங்க் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். Dscvr.1 சரிங்களா? Dscvr.1 சரிங்களா? இந்த லிங்க் உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஸ்கிப் டூர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இன்டர்நெட் ஐடென்டிட்டி அப்படின்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனேயே நமக்கு இந்த மாதிரி அடுத்ததாக ஒரு வெப்சைட் லோட் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஒரு 7 நம்பர் உங்கள் நம்பர் இருக்குன்னு சொன்னோம்ல, ஸோ அந்த 7 நம்பரில் நீங்கள் வந்து அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் பாஸ்வேர்டை போட்டுக்கோங்க. அதை போட்ட உடனேயே நமக்கு வந்து ஃபைனலைசிங் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு வந்துடும். ஸோ அந்த ஃபைனலைசிங் ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிறது முடிஞ்ச உடனேயே நீங்கள் வந்து இந்த இடத்துல உங்களுடைய யூசர் நேம், உங்களுடைய இமெயில் அப்படிங்கிறத போட்டுட்டு ஐ எம் ஹியூமன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. சைன் அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே நமக்கு கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். உள்ளே போன உடனே அந்த டிஸ்கவர் சைட்டில் நீங்கள் சைன் பண்ணி உள்ளே போன உடனே இப்படி தான் இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல நீங்கள் எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்களுடைய போஸ்ட்டுக்கு அப்லோட் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். சரிங்களா? இந்த மேலே பார்த்து ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அந்த ஏரோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஏர்ன் பண்ணலாம். சரிங்களா? அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்கள் போஸ்ட் க்ரியேட் பண்ணுறது மூலமாகவும் ஏர்ன் பண்ணலாம். சரிங்களா? எப்படி ப்ரோ போஸ்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். நம்மளுடைய மாரன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலுக்கு வந்துருங்க. அங்கே வந்து ஏதாவது ஒரு போஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அந்த போஸ்ட்டை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு அந்த போஸ்ட்டை அப்படியே வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சர்ச் போர்ட்டல் அப்படின்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோ. கிளிக் பண்ணிவிட்டு NFT அப்படின்னு அடித்து விட்டுட்டு NFT அப்படின்னு போட்டு விட்டுக்கோங்க. டைட்டிலுக்கு வந்து என்னென்னா சுயி NFT கிளைம் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் போடுவீங்களா, அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச இது பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே நம்மளுடைய போஸ்ட் வந்து களத்தில் இறங்கிருச்சு. சரிங்களா? இந்த இடத்துல நீங்களே உங்களோட போஸ்ட்டுக்கு அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி உங்களால் அப்லோட் பண்ண ஒரு போஸ்ட் ஒரு தடவை தான் ஒரு போஸ்ட்டை அப்லோட் பண்ண முடியும். இந்த இடத்துல நீங்கள் வந்து நம்மளோட மாரன்ஸ் கிரிப்டோ இந்த நம்ம டீம் மாரனுடைய டீம் ஒர்க் அதிகமாக இந்த இடத்துல தேவைப்படுது. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஷேர் சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்கும். சரிங்களா? அந்த சிம்பிளை கிளிக் பண்ணி காப்பி URL அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்மளுடைய லிங்க் ஷேருக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. இந்த டிஸ்கவர் லிங்க்கு, அது மட்டும் இல்லாமல் ட்விட்டர் லிங்க் ஷேரு, அந்த மாதிரி ஒரு குரூப் இருக்குல்ல, அந்த குரூப்புக்கு வாங்க போகலாம். நீங்கள் இந்த குரூப்பில் வந்துட்டு ஜஸ்ட்டு இதை போஸ்ட் பண்ணி விட்டுட்டு அப்லோட் அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு ஐ வில் upload your post இதை டைப் பண்ணி விட்ருங்க. சரிங்களா? இதை நீங்கள் டைப் பண்ணி விட்ட உடனேயே யாராவது உங்களுடைய போஸ்ட்டை பார்த்து அப்லோட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் உங்களுக்கு வெறும் 10 அப்லோட் வந்தாலே போதும். நீங்கள் வந்து ஒரு நல்ல டீசெண்டான இடத்துக்கு போயிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்கவரில் ஃபாலோவும் பண்ணலாம். சரிங்களா? அது எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நம்ம இப்போ டிஸ்கவருடைய ஹோம் பேஜில் இருக்கோம். இங்கே இருக்க ஏதாவது ஒரு ப்ரொஃபைல் பிக்சரை வந்து டச் பண்ணிக்கோங்க. ஸோ டச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜாயின் போர்ட்டல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து அவங்களுடைய போர்ட்டலில் வந்து ஜாயின் பண்ணிடுவீங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறையா போஸ்ட் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நிறையா போர்ட்டல்லையும் ஜாயின் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சவங்கள இல்லை உங்களுக்கு தெரியாதவங்கள இல்லைனா நம்ம குரூப்லேயே இருப்பாங்களா, மாரன்ஸ் கிரிப்டோ குரூப்லேயே இருப்பாங்களா, அவங்களே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு போர்ட்டலில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு யூஸரை எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கீழே சின்னதாக பச்சையாக இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபாலோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபாலோ அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணிடுவீங்க. ஸோ நீங்கள் வந்து யாராவது ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களும் உங்களை ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்சளவுக்கு உங்களுடைய ஃபாலோ பண்ணுறதுக்கான லிங்க்கை நம்மளுடைய
டிஎம்சி மாறன் அந்த குரூப் இருக்குல்ல, லிங்க் ஷேர் குரூப் இருக்குல்ல, அந்த குரூப்பில் நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா உங்களை வந்து மக்கள் தானாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ரொம்ப வேண்டாம், ஒரு 100 ஃபாலோவர்ஸ் இருந்தால் போதும், நிறைய விஷயங்கள் பண்ணலாம் இந்த டிஸ்கவரில். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து எப்படிலாம் இது பண்ணலாம், ஃபாலோ பண்ணுறது மூலமாகவும் சம்பாதிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுறது, அதாவது அந்த போஸ்ட்டை வந்து அப்லோட் பண்ணுறது மூலமாகவும் சம்பாதிக்கலாம். சரிங்களா? அடுத்ததாக ஒரு ஏர்ட்ராப்பு, அது என்ன ஏது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்கவர் யூசர்ஸுக்கு இந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி, 2 மாதம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு $1000 மதிப்புள்ள ஏர்ட்ராப் வந்திருந்து ஒரு $1700 $1000 இருக்கும். அது என்ன ஏர்ட்ராப் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். தான் அந்த எஸ்என்எஸ் ஏர்ட்ராப். சரிங்களா? ஸோ $1000 மதிப்புள்ள ஏர்ட்ராப் இது தான். $700 $1000 மதிப்புள்ள ஏர்ட்ராப் இது தான். ஜஸ்ட் இந்த டிஸ்க்ரீட் ஆப் யாரெல்லாம் பயங்கரமாக யூஸ் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த ஏர்ட்ராப் கொடுத்தாங்க. சரிங்களா? ஸோ யாரும் மிஸ் பண்ண வேண்டாம். சரிங்களா? ஸோ ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது. நிறைய யூடியூபர்ஸ் ஃபேவரை போட்டு தாக்குன்னு தாக்கி இப்போ அது வந்து ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ இந்த டிஸ்கவர் வந்து ரொம்ப இயர்லி ஸ்டேஜில் இருக்குது. ஸோ யாரும் இந்த டிஸ்கவரை மிஸ் பண்ணிடுறாங்க. சரிங்களா? அடுத்ததாக ஒரு டெலகிராம் ஏர்ட்ராப் போட்டு வருஷ காலம் ஆச்சு. ஸோ இப்போ புதுசாக ஒரு டெலகிராம் ஏர்ட்ராப் வந்துருக்கு. அது வந்து ஒரு மீம் ஏர்ட்ராப் தான். சரிங்களா? ஸோ அது என்ன ஏது அப்படிங்கிறத வாங்க பார்த்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் அந்த டெலகிராம் பாட்டு. சரிங்களா? ஸோ இந்த பாட்டுக்கான லிங்க் நம்மளோட மாறன் ஸ்கிரிப்டோ டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மெனு அப்படின்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு சீரீஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்து காட்டும். இந்த இடத்துல ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ண உடனேயே உங்களுடைய மெட்டமாஸ்க்கு வேலட் அட்ரஸை அனுப்ப சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய வேலட் அட்ரஸ் அனுப்பின உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிரும். நீங்கள் பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேலன்ஸ் 0 தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த டேகன் ஷூ அப்படிங்கிற இந்த இதுக்குள்ளே போயிருக்கோங்க. இது வந்து ஒரு குரூப். சரிங்களா? இந்த குரூப்புக்கான லிங்க் நம்ம மாறன் ஸ்கிரிப்டோ டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? இதில் வந்து சிம்பிள் டாஸ்க் தான். என்ன அப்படின்னா, அவங்களுடைய ட்வீட்டை வந்து நீங்கள் வந்து லைக்கு ரீட்வீட் பண்ணுறது மூலமாக உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் லைக்கு ரீட்வீட்டு கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 DC டோக்கன் தருவாங்க. நீங்கள் 3 ஃப்ரெண்ட்ஸை டேக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 டோக்கன் கிடைக்கும். சரிங்களா? இதுவே நீங்கள் வந்து அவங்களோட ட்விட்டரில் அவங்களோட நோட்டிஃபிகேஷனை டர்ன் ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 15 டோக்கன் கிடைக்கும். ஸோ நீங்கள் யூடியூப்பில் இவங்களை பற்றி போட்டிங்க, இல்லைனா டிக்டாக்கு, இல்லைனா ஏதாவது இன்ஸ்டாகிராம் ஏதாவது ஒரு போஸ்ட் இவங்களை பற்றி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 35லேருந்து 70 பாயிண்ட் வரை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு பாயிண்ட் ஈக்குவல் டு 1 DSU டோக்கன். சரிங்களா? ஸோ அந்த டேகன் ஷூ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சின்ன கதை. சரிங்களா? என்ன நடந்தது அப்படின்னா, லோகன் பால் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், நம்ம PewDiePie. சரிங்களா? ஸோ உலகத்திலே யூடியூப்லேயே அதிகமான சப்ஸ்கிரைபர் வச்சுருக்க ஒரு மனுஷன். சரிங்களா? அவர் வந்து என்னென்னா, அவர் வந்து இந்த மாதிரி தான் நிறைய கிரிப்டோ ஸ்கேம்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருப்பாப்புல. ஆனால் அது ஸ்கேம்னே நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ தமிழ் யூடியூபர்ஸில் பல பேர் பண்ணிகிட்டு இருக்காங்களே அந்த மாதிரி. சரி, அந்த மாதிரி. சரிங்களா? ஸோ அதில் வந்து என்ன அப்படின்னா, கிரிப்டோ ஷூ அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து அவர் சுத்தமாக அதை விட்டுட்டார். ஸோ அது ரொம்ப பெரிய ஸ்கேமாக இருந்தது. நீங்கள் எல்லோரும் தமிழ் கம்யூனிட்டி எல்லோரும் KDA அந்த மாதிரி அந்த கேடனா அந்த மாதிரி டோக்கன் பின்னாடி போயிட்டு இருக்குச்சுல. ஸோ குளோபலி NFTயில் இருக்கவங்களுக்கு தெரியும் கிரிப்டோ ஷூ எவ்வளோ பெரிய ஸ்கேம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கேம் தான். இந்த ஸ்கேமை வந்து யார் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, டாவ் மேக்கர் அப்படின்னு ஒரு டீம் ஒன்று இருக்காங்களே. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த ஸ்கேமையும் இது ஒரு மீம் மாதிரி நான் கொண்டு போய் 30 நாளில் நான் அந்த டேகன் ஷூ அந்த கிரிப்டோ ஷூ ஒரு மாதிரி ஒரு ப்ராஜெக்டை நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் சும்மா இது ஒரு ஃபன்னுக்காண்டி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? ஆனால் எனக்கு தெரிஞ்சு கிரிப்டோவில் எந்த விஷயம் சீரியஸாக ஆரம்பிக்கப்படுதோ அந்த விஷயம் சீக்கிரம் அழிஞ்சிரும். ஃபன்னுக்கு பண்ணுறவன் தான் கடைசி வரைக்கும் நின்று பார்ப்பான். சரிங்களா? ஸோ அதனால் இந்த கிரிப்டோ ஷூவை நீங்கள் யாரும் மிஸ் பண்ண வேண்டாம். இந்த டோக்கன் வந்து நமக்கு வந்து நீங்கள் ஒரு லைக் ஒரு ரீட்வீட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்ட உடனே அந்த பாட் வந்து உங்களுக்கு கரெக்டாக டோக்கன்ஸ் தந்துடும். சரிங்களா? ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் கிடச்சிருக்கும் நிறைய பேருக்கு. எப்படி அப்படின்னா, கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா இது பாட். சரிங்களா? அவருக்கு 8 DSU டோக்கன் கொடுத்துருக்கு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ஒவ்வொரு ட்வீட்டுக்காக லைக் பண்ணியிருப்பார். ஒவ்வொரு லைக் பண்ணி ரீட்வீட் பண்ணி அதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டிருக்காங்க. அந்த பாட்டு வந்து அவங்களுக்கு டோக்கன்ஸ் கொடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ நீங்களும் இந்த மாதிரி அந்த டேகன் ஷூ இருக்குல்ல, அவங்களுடைய ட்வீட்ஸு அந்த ட்வீட்டுக்கு ரிப்ளை பண்ணுங்கள். அந்த அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த குரூப்பில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த DSU டோக்கன் கிடைக்கும். இந்த டோக்கனுடைய ப்ரைஸ் என்ன ஏது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் ப்ராஜெக்ட் பின்னாடி இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா டாவ் மேக்கர். சரிங்களா? ஸோ டாவ் மேக்கர் சாதாரண ஆள் கிடையாது. $250 மில்லியன் அவங்க கையில் இருக்குது. சரிங்களா? ஸோ
DAO மேக்கரும் கொஞ்சம் பெரிய ஆள்கள் தான். ஸோ அவங்க கிரியேட் பண்ணுற ஃபன்னி ப்ராஜெக்ட் சரிங்களா. ஸோ யாரும் இதையும் மிஸ் பண்ணிடுறாங்க. இது ஒரு சாதாரண போனஸ் தான் சரிங்களா. அடுத்ததாக உங்களை ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன், பார்க்கலாம். இன்னும் நீங்கள் நம்மளுடைய மாரன் ஸ்கிரிப்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு 50 லைக் மேலே எனக்கு வந்துடணும். அது மட்டும் இல்லாமல் ட்விட்டரை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. நாளைக்கு இல்லை நாளான்னு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.